வணக்கம் நண்பர்களே. வர்ற புதிய வருடம் வரையிலான பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றை நோக்கிய பயணத்தில் இன்னைக்கு நாள் 2. இன்னைக்கும் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டு காலை வேலைகளை கடகடன்னு முடிச்சுட்டு சத்து மாவு குடிச்சிட்டு ஓட்டத்துக்கு தயாராகியாச்சு. ஓட்டத்துக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸை போட்டுட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் ஈஸி தான், எப்படி இருந்தாலும் விட்றாதீங்க, நம்ம வரணும்னு பிரதீப் பண்ண சொன்னார். பட் எனக்கு ஓடும்போது வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நண்பர்களே. கரெக்டாக நம்மளோட 2 கிலோமீட்டர் பிரிட்ஜுக்கிட்ட வரும்போது ஓட்டத்தை நிறுத்திட்டேன். அது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பட் நின்னதுக்கு காரணம் நான் இல்லை நண்பர்களே, இந்த ஐயா தான். இவரோட வலை இந்த பிரிட்ஜில் கண்ணாப்பினான்னு மாட்டிக்கிச்சு. பாவம், உதவிக்கு யாருமே இல்லை. ஸோ அவர் அப்படியே விட்டுட்டு ரன்னை கண்டினியூ பண்ண என்னால் முடியல. ஸோ 20 நிமிஷமாக நானும் அந்த ஐயாவும் எப்படியோ போராடி பாதி வலையை மீட்டுட்டோம். கொஞ்சம் வலை அந்த பாறைகளில் மாட்டி வீணாயிடுச்சு, ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இன்றைக்கி தான் அந்த ஐயா அந்த வலையை முதல் நாள் பயன்படுத்தினதா சொன்னார். அந்த லாஸ்ட்டில் போட்ட வலை காற்றுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஐயா கிட்ட ஒரு பிளெஸிங்கை வாங்கிக்கிட்டு மீதி 1 கிலோமீட்டர் ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். ரிட்டன் வர்ற வழியில் சில பேர் நம்மளை வழிமறிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்ல மூடில் இருந்ததுனால பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போயிட்டேன். எப்படியோ 3 கிலோமீட்டர் ஓட்டத்தை முடிச்சுட்டு உடற்பயிற்சிக்கு தயாராகிட்டேன். இன்றைக்கி சூரிய உதயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நண்பர்களே. அப்படியே அதை கொஞ்சம் நேரம் வாட்சா விட்டுட்டு வார்மப்பை போட்டுட்டு பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்குமே இந்த புல்லப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களே. மொதல் செட்டு ஒரு 11 ரிப்பு சும்மா சில்லுன்னு போச்சு. அதுக்கப்புறம் தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிது. ஏன்னா அடுத்த செட்டு வெறும் 5 ரிப்பு தான் போச்சு. அடுத்த செட்டு ஒரு 4, அதுக்கடுத்து ஒரு 4, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3ன்னு விடாமல் எப்படியோ போட்டு ஒரு 30 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக புஷ்அப்பில் இறங்கிட்டேன். மொதல் செட்டு 20 நார்மல் புஷ்அப்ஸ் போட்டேன். ரெண்டாவது செட்டில் ஒரு 15 வைட் ஆங்கிள் புஷ்அப்ஸ் போட்டேன். அடுத்த செட்டு ஒரு 15 டைமண்ட் புஷ்அப் போட்டு முடிச்சிடலான்ற இதில் தான் ஆரம்பித்தேன். பட் 5 டைமண்ட் புஷ்அப் தான் போட முடிஞ்சுது, அதுக்கு மேலே முடியல. அதனால் எதுக்கு வம்புன்னு 10 நார்மல் புஷ்அப்ஸே போட்டு 50 புஷ்அப்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக ஸ்குவாடுக்கு போயாச்சு. மொதல் செட்டில் ஒரு 25 போட்டேன், நல்லா எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. அடுத்த செட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போட்டு 25 போட்டு முடிச்சிட்டேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி ஸ்குவாடு கொஞ்சம் ஈஸியாக தான் போணுச்சு. அதை முடித்ததும் எனக்கும் அனிஷுக்கும் சரியான ஃபைட்டு. எதுக்காகனா க்ரன்ச்சஸ் போடலாமா வேணாமான்னு தான். நேற்று பண்ண 50க்கே வயிறு வலிக்குதுன்னு கதறான மாள். அதனால் அவனை அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம க்ரன்ச்சஸை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 15 போட்டதுமே அனிஷ் பேச்சியே கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் விடலை. அடுத்த செட் ஒரு 10, அதுக்கடுத்து ஒரு 11, அப்படி இப்படின்னு ஒரு வழியாக 50 போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே. நாள் 2 வெற்றிகரமாக முடிச்சுட்டு கடலில் ஒரு குளியலை போட்டுட்டு இன்னைய நாள் மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். ஒழுக்கமாக இருங்க.